ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அதிமுக மிகப்பெரிய லெவலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அங்கே எதனால் தோல்வி அடைஞ்சு என்ன விவரம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்காரு. உதயகுமார் பெரிய லெவலில் வேலை செய்யலைன்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம் டம்மி ஓபிஎஸ்லாம் இறக்கி விட்டாரேன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாரு. ஆனால் அது முன்னாடி இறக்கி விட்டோன்னா அங்கே இருக்க முக்குளத்தூர் மக்களே பார்த்தீங்கன்னா உதயகுமார் மேலே மிகப்பெரிய காண்டாயிட்டாங்க. ஸோ அதன் விளைவு என்ன ஆச்சுன்னா பின்வாங்கிட்டார் உதயகுமார். ஏன்னா முக்குளத்தூர் மக்களை எதிர்த்தா கண்டிப்பாக அப்புறம் திரும்ப உங்களை திருப்பி டெபாசிட் கூட கிடைக்காதுன்றது அவர் தெரியும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டார். அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ் நீங்க எதிர்த்து நில்லுங்க, எடப்பாடி அணியிலே இருந்து எதிர்த்து நில்லுங்க, நியாயமா நேர்மையை நில்லுங்க, இந்த டம்மி ஓபிஎஸ்களை இப்படி இறக்கி விட்டா இது வீரத்தனமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ முக்குளத்தூர் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ இது 2026 பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குன்றோன்னா உதயகுமாருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, பின்வாங்கிட்டாரு. ஸோ இதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ பேசும் பொருளாக இருக்கு. ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்